પર કચ્છના વડા સીમાને તમિલનાડુ સરકાર પર ખેડૂતોની ઉપેક્ષા કરવાનો ગંભીર આરોપ લગાવ્યો। કોયમ્બતુર વિમાન મથકે પત્રકારો સાથેની વાતચીતમાં તેમણે જણાવ્યું કે સરકાર સરકારી દારૂ નિગમ માટે દારૂના સુરક્ષિત સંગ્રહ પાછળ કરોડો રૂપિયા ખર્ચે છે, પરંતુ ખેડૂતો દ્વારા પકવેલી ડાંગર માટે ગોદામો બનાવવામાં નિષ્ફળ રહી છે। આ નિવેદનથી રાજ્યમાં ખેડૂતો કલ્યાણના મુદ્દે નવી ચર્ચા શરૂ થઈ છે। સીમાને વિસ્તૃતમાં જણાવ્યું કે સરકાર દારૂના ગોદામને સીસીટીવી કેમેરાથી સુરક્ષિત રાખે છે, જ્યારે ખેડૂતોનો ડાંગરનો પાક રસ્તા ઉપર વરસાદમાં બરબાદ થવા માટે છોડી દેવામાં આવે છે। તેમણે ઉમેર્યું કે આ સમસ્યા દર વર્ષે સર્જાય છે, જે સરકારની કૃષિ ક્ષેત્ર પ્રત્યેની ઉદાસીનતા દર્શાવે છે। આ સ્થિતિ ખેડૂતોની આર્થિક સુરક્ષા માટે ગંભીર ખતરો ઊભો કરે છે અને સરકારની પ્રાથમિકતાઓ પર સવાલ ઉઠાવે છે। આ ટીકા રાજ્યમાં ડાંગરની ખરીદી અને ખેડૂતોના અધિકારો પર ચાલી રહેલી ચર્ચાઓ વચ્ચે આવી છે। સીમાની જાહેરાત કરી છે કે ખેડૂતોની સમસ્યાઓને ઉજાગર કરવા માટે તેમની પાર્ટી 29 ઓક્ટોબરે તિરુવરુરમાં એક વિરોધ પ્રદર્શનનું આયોજન કરશે। આ પગલું સરકાર પર દબાણ વધારવાનો અને ખેડૂતોના મુદ્દાઓને રાજકીય મંચ પર લાવવાનો એક પ્રયાસ છે, જેની અસર રાજ્યના રાજકારણ પર જોવા મળી શકે છે। நம்முடைய அரசு இந்த டாஸ்மார்க்கில் விற்கிற சரக்குகளை பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு பெரிய பெரிய கிடங்குகளை கட்டி அதை குளிரூட்டி அதில் வச்சு கண்காணிப்பு கருவி போட்டு காவலர்களை பாதுகாப்புக்கு போட்டு பாதுகாக்கிறது। ஆனால் உழைக்கிற மக்கள், வேளாண்குடி மக்கள் உயிரை கொடுத்து விளை வைக்கிற மிக அத்தியாவசியமான உயிர் தேவையா இருக்கிற உணவுப் பொருளான நெல்லை கொள்முதல் செய்யாம சாலையில போட்டு வீதியில போட்டு மழையில நனைஞ்சு முளைக்க வச்சு எத்தனை லட்சம் டன், 20 லட்சம் டன்னுக்கு மேல இன்னைக்கு தெருவில் போட்டு உங்களை பார்த்திருப்பீங்க, சுடுகாட்டில் இருக்கிறதுல ஒண்டி அடுக்கி வச்சு அதை பாதுகாக்கிற நிலைமையில் இருக்கு। நீங்க அதிகபட்சமா ஒதுக்குறது 4 கோடி தார்பாய் வாங்கி மூட, ஆனா உங்க சமாதிக்கு எத்தனை கோடி செலவழிச்சிருக்கீங்க? நீங்க கட்டுற ஒவ்வொரு கட்டடங்களுக்கும் யாரு கேட்டது? இதெல்லாம் எது அத்தியாவசியம்னு கூட தெரியாதா? யோசிச்சு பாருங்க। பதவி என்பது மக்களுக்கு சேவை செய்யத்தான் என்று கருதாதவன் கையிலே ஆட்சி அதிகாரம் இருந்தால் மக்களின் நலன் என்பது கனவாகத்தான் இருக்கும், கேலிக்குறியாகத்தான் இருக்கும்। தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தவிர சொல்றாரு, அதானே நடந்துகிட்டு இருக்கு। இன்னைக்கு தான் நடக்குது। எத்தனை ஆண்டுகளா சொல்லுங்க, எத்தனை ஆண்டுகளா சொல்லுங்க। உங்களுக்கு மனச்சான்று இருந்தா நெல்லை தெருவில் போட்டு முளைக்க விடுவானா ஒருத்தன், மழையில நனைய விடுவானா ஒருத்தன்?